போன வருஷம் எத்தனை ஆடு வளர்த்துருப்பீங்க நீங்கள்? போன வருஷம் நம்ம வளர்த்தது 33 ஆடுவே. எவ்வளோ லாபம் வந்ததுன்னு கொஞ்சம் எதனா சொல்ல முடியுமா? கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய இருக்குது. ஏன்னா மொதல் விஷயம் தீவனமே வந்து தொடர்ந்து பெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சின்ன குட்டிக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு, பெரிய குட்டிக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ஷிப்மெண்ட்டில் வர பேலட். இது கேப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வருஷம் அண்ணன் வந்து விடலை, அந்த கிரேஸை விட மாட்டாங்கிறவள. இப்போ இந்த இயர் இப்போ வந்து நெக்ஸ்ட் இயருக்காக பேட்ச் அங்கே இறக்கிருக்கோம். ட்ரக் மாதிரி இது ஒரு அடிக்ட் ஆயிடுது. ஆடு வாங்கும் போது என்ன ப்ரைஸ் வாங்குறாங்களோ இப்போ பேசிட்டு போகிறாங்கன்னா அதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை. எடுக்க மாட்டாங்குது ஆடு, ஃபீட் எடுக்க மாட்டாங்குதுன்ட்டு. ஏன்னா நம்ம கை பழக்கத்தில் கொண்டு போகிறோம். மொதல் விஷயம் ஆடு இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா இடத்த விட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. எப்படி இருக்கீங்க பாய்? நல்லா இருக்கேன் பாய். லாஸ்ட் இயர் பார்த்தது கண்டிப்பாக. அதை வருஷம் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நடுவில் நீங்கள் தான் வரமாட்டேங்கிறீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு பாய். சரி ரைட்டு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலான பர்சன். ஏன்னா போன வருஷமே நான் வீடியோவில் சொன்னேன். கண்டிப்பாக. ஒரு மெயினான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னை சந்தையில் பார்த்து ஜூக்குருவான்னு கேட்டேன் முதல் பர்சன் நீங்கள் தான். ஸோ வந்து எனக்கு சேனல் சம்மந்தப்பட்ட ஒரு சில எமோஷ்னலான விஷயம் ஞாபகம் வரும்போது நீங்களும் வருவீங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, உங்கள் பேர் சொல்லுங்கள் பாய். என் பேர் முகமது ஜக்கரியா. நம்ம லொக்கேஷன் எங்கன்னா நம்ம கொடுங்கையூர் முத்தமிழ் நகருடைய மஸ்ஜித் நேர்பை. சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் தான் இருக்குது. ஓகே. எத்தனை வருஷமாக இருக்கீங்க? ஃபார்ம் செட்டப்பில் வந்து தான் கிட்டத்தட்ட ஃபார்ம் செட்டப்பில் நம்ம கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் 6 வருஷம். ஆமாம், நம்ம வளர்க்குறது கிட்ட 15வது வருஷம். இது வரைக்கும் ஹோமுக்கு வீட்டுக்காக மட்டும் வளர்த்தது. அப்படியே வந்து பிஸ்னஸ் ரீதியாக லைட்டாக அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம இந்த வருஷம் வந்து எத்தனை ஆடு இருக்குது நம்ம கிட்ட விற்பனைக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம இந்த வருஷம் வளர்த்தது பார்த்தீங்கன்னா 15 குட்டி வளர்த்தோம். 15 குட்டியில் 9-10 குட்டிகிட்ட சேல்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 6 குட்டிக்கிட்ட தான் நிற்கிது. அது இல்லாமல் லோ பட்ஜெட்டில் கேட்டாங்க சொல்லி தெரிஞ்ச ஃபார்ம்லேருந்து ஒரு 6 குட்டி இறக்கணும். அதில் 3 சோல்டர் ஆயிடுச்சு, ஒரு 3 மட்டும் தான் இருக்குது. மொத்தமாக பார்த்தா ஒரு 9 குட்டி இருக்குது. சேல்ஸுக்கு இருக்குது. 9 இருக்குது. சேல்ஸ் ஆனது வந்து ஒரு 6 குட்டி ஆகிருக்கு. 9 குட்டி சேல்ஸ் ஆயிடுச்சு. 9 சேல்ஸ் ஆயிருக்கு, 6 வந்து சேல்ஸுக்கு இருக்குது. ஆமாம். சரி, ஓகே பா. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப்பே வந்து மாஷால்லாம் நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போது நல்லா மேலே ஹைட் ஏற்றிருக்கீங்க. கீழே வந்து ஃபஸ்ட் வந்து அந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் இருந்தது. இப்போ வந்து வுட்டில் போட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேலட்ஸ் கிட்ட வந்து வரலாம். ஏன் வந்து பிளாஸ்டிக் மாற்றி வுட்டில் போட்டிங்க? வுட்டில் போடுறதுக்கு முதல் காரணம் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து கால் பெண்டு கொஞ்சம் வருது. அப்படிங்களா? ஆமாம், அது கம்பல்சரி. ஏன்னா நம்ம கட்டி வளர்க்குறதுனால பிளாஸ்டிக் வந்து வழுக்குது. அது இல்லாமல் கால் வந்து அதில் நிற்கிறதுனால பேலன்ஸ் ஆகாமல் கால் பெண்டு நிறையா வந்துருச்சு. அதனால் அந்த பிளாஸ்டிக் க்ளோஸ் பண்ணோம். வுட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் வுட்டு வந்து பிளாஸ்டிக்கோட சீப் அண்ட் பெஸ்ட்டு. அதனால் நம்ம அந்த வுட்டை வந்து பேலட்ஸ் வந்து சூஸ் பண்ணி நம்ம அதை போட்டுட்ருக்கோம். அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து எப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சுது அதாவது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால கால் பெண்ட் அந்த மாதிரி வருது? ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் செட்டப் போடும் போதே தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக போட்டு அந்த செட்டப்பில் இது வரைக்கும் நாங்கள் வளர்த்த ஃபஸ்ட்டு வுட்டில் தான் போட்டிருந்தோம். வுட்டில் போடும்போது அந்த பெண்டு வரல. நான் பிளாஸ்டிக் போடும்போது 1லேருந்து 3 குட்டிக்கிட்ட வந்து அது தொடர்ந்து பெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சின்ன குட்டிக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு, பெரிய குட்டிக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அது பிளாஸ்டிக் இல்லைன்ட்டு நம்ம வுட்டில் மாட்டோம். இது வரைக்கும் அந்த கால் பெண்டு இந்த இதுக்கும் வரல. இல்லை. உங்களுக்கு ஒரு பேலட் செய்கிறதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்டு செலவாச்சு? அப்ராக்சிமேட்டில் ஒரு 650 ரூபா வந்து 700 வரைக்கும் சார்ஜ் ஆகுது. அப்படிங்களா? ரெடிமேட் வாங்குவீங்களா நீங்களே? இல்லை, இது வந்து ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஷிப்மெண்ட்டில் வர பேலட். இது ஓகே. கேப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 2-3 இன்ச்சு ஒரு பேலட்டுக்கும் இன்னொரு பலகைக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் இருக்கும். சரி. அது நம்ம வந்து தனியாக பலகை வாங்கி நம்ம அடித்தா தான் அது கேட்டால் இருக்கும் சொல்லி நம்ம அடிச்சிடும். லாட்ஸு வேறு ஒரு ஆமாம் இருக்கு அங்கே நான் பார்த்தேன்ல, நீங்களும் உங்கள் பிரதரு? ஆமாம், செட் பண்ணிட்டு இருந்தேங்க. மேக்ஸிமம் ஒரு ஃபார்ம் ஒர்க் நீங்களே பண்ணுவீங்களா? ஃபேமிலி மேக்ஸிமம் நம்மளே தான் பண்ணுறது. ஏன்னா நம்ம தோதுக்கு நம்ம பண்ணால் தான் கேட்டால் இருக்கும் சொல்லி நம்மளே மாற்றிட்டு. சார்ஜஸும் ஜாஸ்தி ஆகும். ஆமாம். அது ஸ்ட்ராங்காகவும் இருக்குமோ இருக்காதுன்னு தெரியாது. நம்ம பண்ணோன்னா டைம் கூட எடுத்துப்போம். இந்த நாளும் நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்போம். ஒருத்தர் இப்போ நம்ம வேறு யாராவது சொன்னால் நம்ம டேஸ்ட்டுக்கு பண்ண மாட்டாங்க. நம்ம டேஸ்ட்டுக்கு பண்ணால் நம்ம தான் இறங்கணும். அதனால் நம்மளே பண்ணிடுவோம். நம்ம ஆடுங்களை பற்றி நம்மளுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக நம்மளே பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஆமாம். காஸ்ட்டும் அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சரி.
சரி பை. இப்போ மேலே இது ஷெட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், ஏற்கனவே நம்ம வந்து இதில் வந்து இப்போ 2.5 அடி மேலே ஹைட் ஏற்றிருக்கோம். ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டவுனாக இருந்துச்சு. அது இல்லாமல் உள்ள ஆடுகளுக்கு வந்து ஒரு வெக்க கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு. சரி. உள்ள காற்று வந்து சுழற்சி இல்லை, உள்ள வந்து காற்று வந்துட்டு போக மாட்டேன்ருச்சு. ஃபுல்லாக க்ளோஸ் இருந்ததுனால காற்றும் இல்லை, ஸ்மெல்லு லைட்டாக வந்துச்சு. இப்போ அதனால் கொஞ்சம் 2.5 அடி ஹைட் ஏற்றிட்டு ஆடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். வெயில் உள்ள ஆட்டுக்கு படணும்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் வெளிச்சமாக உள்ளே விட்டுருக்கோம். எனக்கும் ஃபீல் ஆகுது, கொஞ்சம் வெளிச்சமும் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த காற்று சொன்னீங்களே, கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ சென்னையில் மெயின் சிட்டியில் இருக்கிறீங்க, கண்டிப்பாக ஒரு சில கஷ்டம் இருக்கும் டெரஸில் வளர்க்குறது. அதை பற்றி கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள். கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய இருக்குது. ஏன்னா மொதல் விஷயம் தீவனமே வந்து இப்போ வில்லேஜ் சைடில் எதுனா நம்ம உற்பத்தி செஞ்சு போடலாம். நம்ம A to Z வந்து காசு வாங்கி தான் போட வேண்டியதாக இருக்குது. காஸ்ட் வைஸ் இப்போ ஆட்டுக்கும் தீவன செலவோட ஆட்டு செலவோட தீவன செலவு தான் ஜாஸ்தி போயிடும், ரொம்ப ஆகும். அந்த இது வந்து கண்டிப்பாக சிட்டியில் இருக்கும். நம்ம இது எதனால் போனால் நம்ம கிரேஸ் இது மேலே, அதனால அதை தீவனத்தை வந்து இன்க்ளூடிங் பண்ணுறதில்ல. சரி, நம்ம நோக்கம் போல் நம்ம ஹாபி பண்ணுறதுனால அதை வந்து கான்செப்ட் பண்ணுறதில்ல. அது இல்லாமல் கொஞ்சம் அக்கம் பக்கம் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது பாய். நானும் வீட்லேயும் திட்டுறாங்க, ஒரு சிலர் தெரிஞ்சவங்களும் சொல்கிறாங்க, ஏன் இது வீடியோ எடுக்கிறதும் சரி. ஆனால் இந்த ஆடு மேலே இருக்கிற அந்த கிரேஸ் போக மாட்டேங்குது. இப்போ லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு ஃபார்ம் வந்து இந்த இயர் நம்ம எடுக்கவே இல்லை, பண்ணவே இல்லை. ஏன்னா அண்ணனுக்கு நல்லா முடியலப்பா, விட்டுருப்பான்ட்டெல்லாம் அந்த ஃபார்மை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த வருஷம் அண்ணன் வந்து விடலை, அந்த கிரேஸை விட மாட்டாங்கிறவள. இப்போ இந்த இயர் இப்போ வந்து நெக்ஸ்ட் இயருக்காக பேட்ச் அங்கே இறக்கியிருக்கோம். அதான் இது வந்து ஒரு ஹோலி பாகுது. கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்து உள்ளே வந்துட்டோம்னா வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்கிறது, ட்ரக் மாதிரி இது ஒரு அடிக்ட் ஆயிடுது. இது வந்து அனுபவிக்கிறது சந்தோஷமாகவும் இருக்குது, கண்டிப்பாகவும் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து சில பேர்களுக்கு சில மேலே பிரியம் இருக்கும், நமக்கு வந்து ஆடு மேலே பிரியம். அதனால் வீட்டில் எந்த டென்ஷனு, ஒர்க்கில் எந்த டென்ஷன் இருந்தாலும் இங்கே மேலே வந்துட்டா மைண்டே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். இப்போ நான் வந்துட்டு அது கொஞ்சம் விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாவே நம்ம மைண்டே கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிக்கிறோம். அதனால் வந்து கண்டிப்பாக இது இருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சம் ரன்னிங் ஆகிட்டு இருக்கோம். கரெக்ட், மைண்டும் ஃப்ரீ ஆகிட்டு. சிட்டிலே நம்மளுக்கு வேறு எதுவும் என்டர்டைன்மெண்ட்டும் கண்டிப்பாக இல்லை. ஸோ அதான் இதில் கொஞ்சம் அப்படியே இதில் இருக்குது. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ப்ரெஷர் நமக்கு ஜாஸ்தி, வீட்டு ப்ரெஷரோட ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. அது மாற்றுக்கு என்னென்னு பண்ணலான்னு பார்த்தா இதுதான் நமக்கு வந்து இருக்குது கண்டிப்பாக. சரி, போன வருஷம் எத்தனை ஆடு வளர்த்துருப்பீங்க நீங்கள்? போன வருஷம் நம்ம வளர்த்தது 33 ஆடு. 33 ஆடு. எவ்வளோ லாபம் வந்ததுன்னு கொஞ்சம் எதனா சொல்ல முடியுமா? ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 33 ஆடு எடுத்தோம். லோ பட்ஜெட்டுக்கு ஒரு குட்டி வேணும்னு சொல்லி வெளியே இருந்து எடுத்தோம். லோ பட்ஜெட் எடுத்ததில் ப்ராஃபிட்டே இல்லை, ஃபுல் அண்ட் ஜீரோ. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை நஷ்டமாகலை. ஆனால் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஒரு 4 டேஸ் வந்து சந்தையில் போட்டோம். அந்த ஒர்க்கு எல்லாமே போட்டு ஒர்க்கு தான் நம்மளுடைய வந்து காஸ்ட் ஆகிடுச்சு, தவிர ப்ராஃபிட் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை சேல்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 to 4000 அவ்வளோதான் ப்ராஃபிட். அவ்வளோதான். நம்ம 33 ஆடு கணக்கு பார்த்துங்க. ஃபிசிக்கலாக கஷ்டப்பட்டதுக்கு ஓரளவு ஓகே, அவ்வளோதான். பெருசாக ப்ராஃபிட் சந்தோஷப்படுறது அளவுக்கு இல்லை. என்ன நம்ம இது எதுக்காக பண்ணுறோம்னா, இப்போ சின்ன அமௌண்ட்டை போடுறோம். இப்போ நம்ம ஒரு உண்டியலில் போட்டு காசு வைக்கலாம், எப்போ போடுறோமோ அப்போ தான் போட முடியும். இதில் வந்து இப்போ ஆடுக்கு வந்து கம்பல்சரி தீவனம் கொடுத்தே ஆகணும். அப்படின்ற போது எப்படியாவது பெரட்டி அதுக்கு தீவனம் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி போட்டுருவோம். அப்போது நம்ம அது காசை நம்ம வந்து எடுத்து வைக்க பிளானிங்கே இல்லாமல் சேஃப்டி ஆயிரும். இப்போ கம்பல்சரி தீவனம் போடும்போது ஆடு வந்து வளர்ச்சி ஆயிரும். இயர்லி ஒரு அமௌண்ட்டை எடுத்துடலாம் சேல்ஸ் ஆகும்போது, அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ அதாவது இப்போ ஒரு ஆடு வந்து 10,000 15,000 வாங்குகிறோம், அது நம்ம பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் மந்த்லி ஒரு 1000-1500 உண்டியல் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும். அது இயர்லி வந்து ஒரு அமௌண்ட்டாக வந்து சேரும். இதுதான் நமக்கு. ஆமாம், எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒர்க்குக்காக ஒரு 3000-2000 கிடைக்கும், அவ்வளோதான். ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வளர்த்தா கூட சிட்டியில் வளர்க்குறதுனால மினிமம் மார்ஜின் தான் இருக்குது, அவ்வளோதான். சரி, ஓகே பாய். இப்போ எந்தெந்த ஆடு சேல்ஸுக்கு இருக்குது? இந்த ப்ரௌன்லேருந்து லைனாக இருக்குது பாய். ப்ரௌன்லேருந்து இந்த ஆடு இருக்குது. இந்த ஆடு இருக்குது. எத்தனை பல்லு? 2? 2 பல்லு பாய். எங்கே எடுத்தீங்க இந்த ஆடு? எது பாய்? இது நம்ம சித்தூரில் எடுத்தோம் பாய். சித்தூரா? எத்தனை ஆடு எடுத்துகிட்டு வந்தீங்க அங்கே? ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து 10-11 பீஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4 பீஸ் கூடூரில் எடுத்தோம். அப்படிங்களா? கூடூர் டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறீங்க அங்கேருந்து? நம்ம இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுறோம் பாய். அப்படியா? அப் அண்ட் டவுன் எவ்வளோ வரும் சார்ஜ்? அப் அண்ட் டவுன் ஒரு 6000 - 7000 வந்துடும். ஓன் வண்டிங்களா? ஓன் வண்டியில் தெரிஞ்சவங்க வண்டி. தெரிஞ்சவங்க 7000 பண்ணுறாங்க? ஆமாம், பண்ணுறாங்க.
அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு கூடு வந்து 120 கிலோமீட்டர்ஸ். ஆமாம் 125 கிலோமீட்டரு. அப் அண்ட் டவுன் 250 கிலோமீட்டர் வரும். 250. இது ப்ரைஸ் என்ன எதுனா சொல்கிறீங்களா? ப்ரைஸ் எதுவும் சொல்லலை, ஃபோன் பண்ணால் கேட்கலாம். பட் இருந்தாலும் சொல்கிறேன், லோ பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 27லேருந்து 39 வரைக்கும் இருக்குது. 39 வரைக்கும் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 27 மேக்ஸிமம் 39. நேரில் வந்து குட்டி பிடிச்சிருந்தா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். வேறு எது போயிருக்கு சேல்ஸுக்கு? இது இந்த லைன் ஃபுல்லாக இருக்குது பை. இந்த லைன் ஃபுல்லாவா? ஃபுல்லாக இருக்குது. எத்தனை இதுக்கு 2 பல்லு, மற்றதுக்கெல்லாம் பால் பல்லு இதில்? இல்லை எல்லாமே 2 பல்லு தான், ஒயிட் மட்டும் தான் பால் பல்லு. அப்படியா? ஏன்னா குட்டிங்களை பார்த்தாலே தெரியுது, 1-2 பல்லு இருக்கணும், அப்படி இல்லைன்னா பால் பல்ல தான் இருக்கணும். இந்த ஒயிட்டும் நல்ல சைஸில் தான் இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயருக்கு போடலாம் பிளானு. பட் இன்னும் அது கன்ஃபர்மேஷன் ஆகலை. சரி, நெக்ஸ்ட் இயரா இல்லை வந்து இந்த இயரான்ற சொல்ல முடியாது. 2 மைண்ட் செட்டில் இருக்கும் அது மட்டும். ஏன்னா பால் பல்ல இருக்கனால இருக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுருக்கோம். சரி, ஓகே. இந்த லைனில் இருக்கிற எல்லா ஆடும் சேல்ஸுக்கு தாங்க இருக்குது. சரிங்களா? நிறைய பேர் வந்து 2 பல் ஆடு தான் கேட்குறீங்க. சென்னை உள்ளே இருக்குது உங்களுக்கு. இன்ஷால்லா பிரதரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கால் பண்ணுங்கள். பிரதர் எந்த மாதிரி டைப்புன்னு அவர் பேசுகிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்பலாம் இது பண்ண மாட்டார். இன்ஷால்லா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துருவார். சரிங்களா? போன வருஷம் வந்து பிரதர் வந்து வீட்டில் பிரியாணிலாம் நம்மளுக்கு சமைச்சு கொடுத்தாரு. அவரே சமைச்சு கொடுத்தாருங்க. இந்த வருஷமும் சொன்னார், நம்மளுக்கு கொஞ்சம் வேறு ஒர்க் இருக்குது, அதெல்லாம் வேணான்ட்டோம். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் இன்ஷால்லா. இதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. சரிங்களா? இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொன்னார்ல 27 சொல்லி இந்த ஆடுங்க இது. சரிங்களா? எதுவும் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிளாக உங்களுக்கு கொடுத்துருவார் இந்த. சரிங்களா? இப்போ நம்மக்கிட்ட வந்து ஆடு வந்து புக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, பக்ரீத்து, அதாவது பக்ரீத்து நாளைக்கு பக்ரீத்து, அப்படியே 2 டேஸ் முன்னாடி வேணும், பிஃபோராக வேணும்னா கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அதே போல் வந்து ஆடு வாங்கும் போது என்ன ப்ரைஸ் வாங்குறாங்களோ, இப்போ பேசிட்டு போகிறாங்கன்னா அதான் ஃபிக்ஸட் ப்ரைஸ், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை. அந்த ஃபீடிங் சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து நம்மகிட்ட தாராளமாக புக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா தாராளமாக அட்வான்ஸ் பே பண்ணால் மட்டும் போதும். எப்போ தேவையோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து நம்மகிட்ட குட்டிகள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா சில பேர் என்ன, லாஸ்ட் இயர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ஓகே. கம்ப்ளைண்ட் ஃபோன் பண்ணி பாய் ஆடு ஃபீட் எடுக்க மாட்டாங்குதுன்ட்டு. ஏன்னா நம்ம கை பழக்கத்தில் கொண்டு போகிறோம். மொதல் விஷயம், ஆடு இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா, இடத்த விட்டு மாறிச்சுன்னா ஒரு 2-3 நாள் கண்டிப்பாக சாப்பாடு எடுக்காது. ஏன்னா சிங்கிள் ஆடாக இருக்கும். இப்போ 2 ஆடு 3 ஆடு நம்ம ஆடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு 1 டே மட்டும் தான் ஃபீட் எடுக்காது, 2வது நாள் ஃபீட் எடுத்துரும், மிங்கிள் ஆகிடும். அப்படியே அது மிங்கிள் ஆயிரும். ஆனால் சிங்கிள் ஆடாக இருக்கும் போது அந்த இடம் வந்து அந்த ஆடுக்கு வந்து கேதர் ஆகணும், அதாவது செட் ஆகணும். செட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வந்து ஃபீடிங் எடுக்காது. அந்த ஃபீடிங் வந்து அது எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அதுக்குள்ளே ஆடு கொஞ்சம் லேசாக வந்து இறங்குற மாதிரி தெரியும். ஏன்னா ஃபீட் இல்லாமல் வயிறு டொக்கு விழுந்த மாதிரி தெரியும். அந்த விஷயம் வந்து கம்பல்சரி இருக்கும். அதனால் அது பயப்படக்கூடாது. ஒரு 3 டேஸ் வந்து அந்த இருக்கும். ஓகேங்களா? அதனால் அது பயப்படாமல், அதே போல் ஃபீடிங் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்றதை தெளிவாக சொல்லிடுறோம். அந்த தீவனத்தை அவங்க ரெகுலராக அதை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்புட் ஆயிரும். இவங்க வந்து வேறு தீவனம் ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா கம்பல்சரி அது செட் ஆகாது. சரிங்களா? இந்த விஷயங்கள் இருக்குது. லாஸ்ட் இயரே அது ஃபீட்பேக் இருந்துச்சு. அதை வந்து நான் இப்போ தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே. இந்த விஷயம் வந்து நிறைய நடந்துருக்குதுப்பா. எனக்கே வந்து சந்தையிலலாம் எடுத்துகிட்டு ஒரு சிலர் ஃபோன் பண்ணாங்க. இப்போ சந்தையில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்க என்ன தீவனம் கொடுத்தாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து என்ன சொல்ல முடியுமோ, சரிங்க இந்த மாதிரி கொடுங்க, இதெல்லாம் பாருங்கள். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 3 நாள் மினிமம் எடுக்கும். ஆமாம், மேக்ஸிமம், மினிமம் இல்லை, மேக்ஸிமம் 3 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக எடுத்துரும். ஓகே. ஓகேங்களா? 1 நாள், அதிகபட்சம் 2 நாள். ஏன்னா அது கம்பல்சரி. அது ஆடு கூட்ட இருக்கிறவங்க வந்து சின்ன பசங்க அதிகமாக, ஏன்னா எல்லாரும் வந்து ஆடு வீட்டுக்கு வந்துருச்சுனாவே சந்தோஷப்படுவாங்க. அந்த ஒரு 2 டேஸ் மட்டும் ஒரு பர்சன், அதாவது ஒரே ஒரு ஆள் மட்டும் அதை கையாளுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஆடு வாங்கிட்டு போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் மட்டும்தான் அதை கொஞ்சம் செப்பரேட்டாக பார்க்கணும். ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சின்ன பசங்களை வந்து ஃபீட் எடுக்க ஆரம்பித்த பிறகு ஆட்கள் வந்து சேரலாம். அது முதல் எடுத்தவங்க போனோம்னா ஆடு கொஞ்சம் பயப்படும், பதறும், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா குறைஞ்சபட்சமாவது
ஃபீடு வைக்கிற, அதாவது ஒரு ஆள் வச்சா ஒரு ஆள் கம்பல்சரி வைக்கணும். ஆமாம், ஏன்னா ஆடு வந்து வாங்கிட்டு போனதும் சின்ன பசங்களை கிட்டனா நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நான் கயிறு இழுத்துட்டு ரவுண்ட் அடிக்கிறதுலேருந்து எல்லாம். அது ஒரு சந்தோஷம். 2-3 நாள் கண்டிப்பாக. வருஷம் ஃபுல்லாக வந்து அந்த 2-3 நாளுக்கு வெயிட் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது. மினிமம் இப்படியாவது இன்ஷால்லாம் பண்ணலாம். நீங்கள் சொன்னது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் பயந்துருவாங்க, என்ன ஆகிடுமோ, ஆடுகிரி இருந்து போயிடுமோ, பக்ரீத் ஆசையாக வாங்கி. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வருஷமே ஜஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு குட்டி எடுத்துகிட்டு போனாங்க. ஃபோன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் வந்து நான் ஃபீடு கொடுத்துட்டேன். எனக்கு இது என்ன சாப்பிடுமோ அது கொடுத்துருங்கன்னாரு. அப்போ ஒரு சிங்கிள் பீஸாக தான் வாங்கிட்டு போனார். எனக்கு இது ஃபீடு கொடுத்துருங்க, அது என்ன சார்ஜர் நான் கொடுத்துறேன்னாரு. ஃபீடும் கொடுத்துட்டேன், குட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டார். ஒரு 3 டேஸ் ஆயிடுச்சு. 3 டேஸ் நல்லா சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடே எடுக்கல பை. அவருக்கு வந்து ரொம்ப பயம் வந்துருச்சு. பை ஃபீடு எடுக்கல, ஆடு சோர்வாக இருக்குது, கொள்ளுது, ஒன்றும் போயிடாதீங்க பை. அதுக்கு உண்டான என்னென்ன செய்யணும்ன்றது சொன்னேன். 1 டே தான், 2வது நாள் ரெக்கவர் ஆயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. ஒன்று அந்த இது நம்ம கிட்ட வாங்கினா நம்ம அதுக்கு உண்டான சப்போர்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே பை, இது வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. புதுசாக வந்து உங்ககிட்ட ஆடு வாங்காதவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க. கண்டிப்பாக. ஓகே பை, இன்ஷால்லா வீடியோ அப்லோட் ஆகிடும் நம்ம சேனலில். இன்ஷால்லா உங்கள் சைடில் இருந்து கால்ஸ் கொஞ்சம் ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெகோஷியபிளாக இன்ஷால்லா. கண்டிப்பாக. அதாவது ஃபோனில் பார்க்க நேரில் வந்து பார்த்தாங்கன்னா நெகோஷியபிள் பார்த்து குட்டி எடுத்துடலாம். ஓகே பை. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும்.